Good morning students. இப்போ உங்களுக்கு 4th lesson வந்து biotechnology. So biotechnology, bio means living organisms and technology means சொல்லும்போது பார்த்தீங்கன்னா science of industrial arts. So biotechnology plays an important role in nowadays. இப்போ இருக்க பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நவீன காலத்தில் biotechnology வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லியிருக்காங்க. So biotechnology is the science of applied biological process. Okay, it is one of the biological process. The term biotechnology was coined by Conley Rickey. யார் பயோடெக்னாலஜி நேம் கொடுத்தது பார்த்தீங்கன்னா கான்லி ரிக்கி, ஹங்கேரியன் இன்ஜினியர் இன் 1919. So how the biotechnology has been developed அப்படின்னு சொல்லுது by leaps and bounds during the past century. சொல்லும்போது கடந்த நூற்றாண்டுகளில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி ஒரு அபரிவிதமான ஒரு வளர்ச்சியை பெற்றதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, that is past century. The development of biotechnology can be understood by two main aids. ஸோ இந்த டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி அண்டர்ஸ்டுட் பண்ணுறதுன்னா உங்களுக்கு ரெண்டு விதமாக சொல்லியிருக்காங்க. ஒன்று இந்த கன்வென்ஷனல் ஆர் ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜி ஆர் மாடர்ன் டெக்னாலஜி. அப்போ கன்வென்ஷனல் ட்ரெடிஷ்னல் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா வழக்கமான முறைன்னு சொல்லலாம், இல்லை வந்து பாரம்பரிய உயிர் தொழில்நுட்பம்னு சொல்லலாம். மாடர்ன் பயோடெக்னாலஜி சொல்லும்போது இப்போ இருக்கிற நவீன முறை. ஓகே, இப்போ கன்வென்ஷனல் பயோடெக்னாலஜி சொல்லும்போது திஸ் இஸ் அ கிச்சன் டெக்னாலஜி டெவலப்ட் பை அன் ancestor. It is an old as human civilization சொல்லியிருக்காங்க. நம் மூதாதையர்கள் வந்து பயன்படுத்திய உருவாக்கப்பட்ட சமையலறை தொழில்நுட்பம் சொல்கிறாங்க. தட் இஸ் கிச்சன் டெக்னாலஜி. This technology used bacteria and other microbes in the daily usage for the preparation of dairy products like curd, ghee, cheese and the preparation of food like idlis, dosa, நான், பிரெட் அண்ட் பிஸா. ஸோ அந்த இருக்க கிச்சன் டெக்னாலஜியில் வந்து பார்த்தோன்னா நார்மலாக நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களை வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு பாக்டீரியா ரியாக்ட் ஆகும், சம் அது மைக்ரோஆர்கனிசம் ரியாக்ட் ஆகிடும். அப்போ என்னென்ன ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம டெய்லி யூசேஜ் பண்ணுறோன்னா கர்ட், கீனா உங்களுக்கு தெரியும், நெய்ன்னு சொல்கிறோம், சீஸ் சொல்லும்போது பாலாடை கட்டி, அது மட்டும் இல்லை நம்ம ஃபுட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் இட்லி, தோசை, நான் as well as bread and pizza சொல்லும்போது the microorganism has react upon that food materials. Okay, so the conventional biotechnology also extends to preparation of alcoholic beverages like beer, wine, etc. ஸோ உங்களுக்கு வந்து பயோடெக்னாலஜியில் எதை ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா ஆல்கஹாலிக் பெவரேஜ் லைக் பீர், ஒயின் அப்பயே வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டெக்னாலஜி பயோடெக்னாலஜி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. With the advancement of science and technology during the 18th century, this kitchen technology gained scientific validations. அப்போ 18ஆம் நூற்றாண்டுலேயே வந்து பார்த்தோன்னா இந்த சமையலறை தொழில்நுட்பம் வந்து அறிவியல் பூர்வ ஒரு மதிப்பை பெற்றிருக்குன்னு சொல்கிறாங்க. அறிவியல் பூர்வ ஒரு மதிப்பை பெற்றதாவது சயின்டிஃபிக் வேலிடேஷன் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ வாட் இஸ் அ மாடர்ன் பயோடெக்னாலஜி? ஸோ உங்களுக்கு கன்வென்ஷன் டெக்னாலஜினா உங்களுக்கு வந்து கிச்சன் டெக்னாலஜி. ஸோ டெய்லி நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கிற உணவுப் பொருட்களை வந்து பார்த்தோன்னா இந்த பாக்டீரியா மைக்ரோப்ஸ் வந்து ரியாக்ட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அது மட்டும் இல்லை ஆல்கஹாலிக் பெவரேஜஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இருக்க மாடர்ன் பயோடெக்னாலஜி நவீன முறை வந்து எப்படி சார் இருக்குன்னா there are two main features of this technology that is differentiated from convention technology. கன்வென்ஷன் டெக்னாலஜிலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா இப்போ இருக்க மாடர்ன் பயோடெக்னாலஜி டிஃப்ரென்ஷியேட் ஆகுது. எப்படின்னு சொல்லும்போது இப்போ இருக்க டெக்னாலஜி பாருங்கள், அபிலிட்டி டு சேஞ்ச் த ஜெனடிக் மெட்டீரியல் ஃபார் கெட்டிங் நியூ ப்ராடக்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம இருக்க மரபு பொருளை வந்து பார்த்தோன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஒரு ஆர்கனைசேஷன் வந்து இன்னொரு ஆர்கனைசேஷன் மரபு பொருளை சேஞ்ச் பண்ணி ஒரு நியூ ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணுறோம். ஸோ எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறோன்னா பை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி. பை ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி சொல்லும்போது ஆர்டிஎன்ஏ டெக்னாலஜி. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி மூலமாக நம்ம வந்து பார்த்தோன்னா ஒரு நியூ ப்ராடக்ட்ஸை ப்ரொடியூஸ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஓனர்ஷிப் ஆஃப் த நியூ டெவலப்டு டெக்னாலஜி அண்ட் இஸ் சோஷியல் இம்பேக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சோஷியல் இம்பேக்ட்னு சொல்லியிருக்காங்க, அதாவது புதிதாக உருவாக்கப்பட்ட தொழில்நுட்பத்தின் உரிமை யார் வந்து ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களோ அவங்க உற்பத்தி பண்ண பொருள் வந்து எப்பயுமே ஒரு சோஷியல் இம்பேக்ட் ஏற்படும், ஒரு சமூகத்தில் ஒரு தாக்கம் ஏற்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் ஆர் த டூ மெயின் ஃபீச்சர்ஸ் we can differentiate from conventional technology to nowadays using modern technology. Okay, ஸோ இப்போ இருக்க பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆஃப் பிஸ்னஸாக அதை பயன்படுத்துகிறாங்க அக்ராஸ் த வேர்ல்டு, அரௌண்ட் த வேர்ல்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து கம்பெனிஸ் வந்து சொல்லி ஃபார்மக்யூட்டிக்கல்ஸ் சொல்லியிருக்காங்க, மருந்து நிறுவனங்களை பயன்படுத்துகிறாங்க. ப்ரூவரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மதுபான தொழிற்சாலைகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது ஃபார் அக்ரிகல்ச்சர். ஓகே, வேளாண் தொழிற்சாலைகள் வந்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பயோடெக்னாலஜி. ஸோ அதர் ஃபீல்ட் ஆஃப் பயோடெக்னாலஜி இருக்குது. அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா they are producing நியூ ப்ராடக்ட்ஸ் தட் இஸ் இம்ப்ரூவ்மெண்ட். ஒவ்வொரு காலத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான உற்பத்தி பண்ணுற பொருட்கள் வந்து பயன்படுத்துகிறாங்க. அப்போ பயோடெக்னாலஜி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நவடேஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் அரௌண்ட் த வேர்ல்டாக ஆயிடுச்சுன்னு சொல்கிறாங்க.
ஸோ how do you use the biotechnology in modern practice? எப்படி சார் இப்போ மாடர்ன் இப்போ இருக்க நவீன காலத்தில் எப்படிலாம் பயன்படுத்திட்டு வராங்க இந்த பயோடெக்னாலஜி சொல்லும்போது, மாடர்ன் பயோடெக்னாலஜி எம்ப்ரஸஸ் ஆல் மெத்தட்ஸ் ஆஃப் ஜெனடிக் மாடிஃபிகேஷன். மரபியல் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஆர்கனிசம் வந்து இன்னொரு ஆர்கனிசம் வந்து பார்த்தீங்கன்னா அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி உங்களுக்கு ஆர்டிஎன்ஏ மூலமாக பயன்படுத்துகிறான்னு சொல்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் செல் ஃபியூஷன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு செல் வந்து பார்த்தீங்கன்னா செல் வாலை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொரு செல் வாலை ரிமூவ் பண்ணிட்டு புரோட்டோபிளாசம் ஃபியூஷன் மூலமாக இதில் இருக்க ஜெனடிக் மெட்டீரியல் இன்னொரு ஆர்கனிசம் ஜெனடிக் மெட்டீரியல் சேர்த்து ஒரு நியூ ப்ராடக்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ திஸ் ஆர் த டூ இம்பார்ட்டன்ட் பயோடெக்னாலஜி இன் மாடர்ன் ப்ராக்டிசஸ் இப்போ இருக்குது. ஸோ என்னென்ன சார் ஃபோக்கஸ் ஆகுது பயோடெக்னாலஜி, என்னென்ன மேஜர் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒன்று ஒன்றா சொல்கிறாங்க பாருங்கள். ஒன்று வந்து ஃபெர்மெண்டேஷன், ஸோ நொதித்தல். ஸோ ஃபெர்மெண்டேஷன் மூலம் உங்களுக்கு என்னென்ன ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ஆசிட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, என்சைம்ஸ் நொதிகள் உற்பத்தி பண்ணுறாங்க, ஆல்கஹால்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஃபைன் கெமிக்கல்ஸ், விட்டமின்ஸ் அண்ட் டாக்ஸின்ஸ், நச்சு பொருட்கள். இப்போ கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரோனா பீரியட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பயோடெக்னாலஜி மூலம் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ பயோடெக்னாலஜி மூலமாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு தன்மை, அந்த வைரஸ்லேருந்து நோய் எதிர்ப்பு தன்மை உற்பத்தி பண்ணுறதுக்கு ஆன்டிபயோட்டிக்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அப்போது ஃபெர்மெண்டேஷன் பயோடெக்னாலஜி பிளேஸ் ஏ மெயின் இம்பார்ட்டன்ட் ரோல். Okay, and next one is biomass. Biomass for bulk production of single cell protein. ஒரு செல் புரதம் சொல்லுவாங்க. இது எதுலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஆல்கே, ஈஸ்ட் அண்ட் ஃபங்கஸ்லேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆல்கஹாலும் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் பயோஃபியூல்ஸ் எரிவாயும் பயன்படுத்துகிறாங்க. ஸோ பயோமாஸ் மூலம் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. ஓகே, and next one is enzymes. ஸோ என்சைம்ஸ் சொல்லும்போது பயோஃபியூல்ஸ் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஹைட்ரஜன் என்சைம் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா that is used as a biosensors in processing industries. அப்போ பயோசென்சார்னா நான் சொல்லும்போது நொதிகள் பதப்படுத்த தொழிற்சாலையில் வந்து உயிர் உணர்விகளாக பயன்படுத்துகிறாங்க. இதை அப்படி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். ஃபுட் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அதில் எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா மானிட்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஆஃப் ஃபுட்டு வந்து ஃப்ரெஷ்னஸாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மானிட்டர் பண்ணுறதுக்கு இந்த பயோசென்சார் அந்த என்சைம்ஸை பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் குளுக்கோஸ் வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. இன் டயபெட்டிஸ் பேஷண்ட் குளுக்கோஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அந்த என்சைம் பயோசென்சார் மூலம் மானிட்டர் பண்ணுவாங்க. ஸோ திஸ் ஆர் சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ் ஃபார் enzyme, that is enzyme act as a biosensors. அடுத்து biofuels for the production of hydrogen. அதுலேருந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா பயோடெக்னாலஜி மூலம் ஹைட்ரஜன், ஆல்கஹால், மீத்தேன். ஓகே, மைக்ரோபியல் இனாகுலன்ஸ் சொல்லும்போது மைக்ரோபியல் இனாகுலன்ஸ் அஸ் பயோஃபர்டிலைசர் உயிர் உரங்களாக பயன்படுத்துறாங்க. மைக்ரோபியல்னு சொல்லும்போது மைக்ரோப்ஸ் வச்சு ஒரு பயோஃபர்டிலைசர் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அண்ட் ஆல்சோ ஃபிக்ஸிங் அட்மாஸ்பியர் நைட்ரஜன். ஸோ மண்ணில் இருக்கக்கூடிய நைட்ரஜன் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா 90% 100% பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் அந்த தாவரத்தில் கிடைக்கிறதுனால ஒரு சத்துமிக்க ஒரு தாவரமாக உற்பத்தி ஆகுது. ஓகே, ஸோ மைக்ரோப்ஸ் பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் பயோஃபர்டிலைசர்ஸ் as well as fixation of nitrogen. பிளான்ட் செல் அண்ட் அனிமல் கல்ச்சர் சொல்லும்போது பிளான்ஸ் அண்ட் அனிமல் செல் வச்சு நம்ம எப்படி கல்ச்சர் பண்ணலாம் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் செகண்டரி மெட்டபாலைட்ஸ். செகண்டரி மெட்டபாலைட்ஸ் சொல்லும்போது ஆல்கலாய்ட்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ், க்ரோத் ஃபேக்டர்ஸ், இதெல்லாம் வந்து செகண்டரி மெட்டபாலைட்ஸ். ஓகே, பிளான்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் வச்சு கல்ச்சர் பண்ணுறாங்க. அடுத்து மோனோக்ளோனல் ஆன்டிபாயோட்டிக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ். இந்த மோனோக்ளோனல் ஆன்டிபாயோட்டிக்ஸ் சொல்லும்போது இட் இஸ் ஒன் ஆஃப் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் ஃபார் ட்ரீட்மெண்ட் ஃபார் கேன்சருக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குது இந்த குளோனல் ஆன்டிபாடிஸை வந்து பயன்படுத்துறாங்க. அப்போ இந்த ரெண்டுமே இதுலேருந்து உற்பத்தி பண்ணுறாங்கன்னா ஒரு பிளான்ட்டில் அனிமல்ஸ்லேருந்து கல்ச்சர் பண்ணுறாங்க. ரீகாம்பினன்ட் டிஎன்ஏ டெக்னாலஜி பிளேஸ் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் நவடேஸ். டிஎன்ஏ டெக்னாலஜி சொல்லுவாங்க. ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபைன் கெமிக்கல்ஸ் உற்பத்தி பண்ணுறாங்க. என்சைம்ஸ், வேக்சின்ஸ், growth ஹார்மோன்ஸ், ஆன்டிபயோட்டிக்ஸ் அண்ட் இன்டர்ஃபரன்ஸ் சொல்லும்போது ரெசிஸ்டன்ட் அகைன் வைரஸ். ஓகே, ஸோ வித் ஹெல்ப்ஃபுல் ஆஃப் டிஎன்ஏ டெக்னாலஜி they are producing some of the important products from the organisms. And next one is process engineering. Tools of biotechnology used for the effluent treatment. Effluent treatment சொல்லும்போது பார்த்தீங்கன்னா கழிவுநீர் பொருட்களை வந்து சுத்திகரிக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் இன்ஜினியரிங் முக்கியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த பயோடெக்னாலஜி இம்பார்ட்டன்ஸ் சொல்கிறாங்க. வாட்டர் ரீசைக்கிளிங் உங்களுக்கு தெரியும், நீர் மறுசுழற்சி பண்ணுறது. இது மாதிரி முக்கியமான பயன்படும் உயிர் தொழில்நுட்பத்தில் மூலமாக வந்து கருவிகளை பயன்படும் துறைகள் பதப்படுத்தும் பொறிகள் மூலமாக உங்களுக்கு இந்த ப்ராசஸ் பண்ணுறாங்க, இன்ஜினியரிங் சொல்கிறாங்க. ஸோ these are the different types of major focus of nowadays in biotechnology. ஒன்று வந்து fermentation, biomass, enzymes, biofuels, microbial inoculants, plants and animal cell culture, recombinant DNA technology, that is also called RDNA technology, and process engineering. Okay, ஸோ உங்களுக்கு அடுத்தது வந்து ட்ரெடிஷ்னல் பயோடெக்னாலஜியில் வந்து ஃபஸ்ட்டு வந்து fermentation. The word fermentation derived from the Latin word fervor, which means to boil சொல்கிறாங்க. Fermentation refers to it as a metabolic process, okay, in which organic molecules என்னென்னா குளுக்கோஸ் வந்து என்ன கன்வெர்ட் ஆனால் உங்களுக்கு ஆசிட், கேஸஸ், ஆல்கஹால். இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் ஃப்ரீ ஆக்சிஜன் அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபெர்மெண்டேஷன்ஸ் வரும். ஓகே, ஆர் எனி எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயின். The study of fermentation, its practical uses is called as zymology. So for study of fermentation சொல்லலாம் zymologyன்னு சொல்லணும். So otherwise என்ன சொல்லலாம் zymase is an important enzyme which is used in fermentation process and originated in 1856 when French chemist, that is Louis Pasteur, demonstrated that fermentation was caused by
yeast. Okay, so yeast which is responsible for the fermentation process. So fermentation occurs in certain types of bacteria, fungi. Bacterial நடக்கும், fungal நடக்கும், that requires an oxygen free environment, absence of oxygen to live. The process of fermentation is valuable to the food and beverage industries. மதுபான தொழிற்சாலையிலையும் ஃபுட் இண்டஸ்ட்ரீஸில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. எதுக்குன்னா ஃபார் த கன்வர்ஷன் ஆஃப் சுகர் இன்டு எத்தனால் டு ப்ரொடியூஸ் ஆல்காலிக் பெவரேஜஸ். அப்போ சுகர் வந்து உங்களுக்கு எத்தனாலாக ஃபார்ம் ஆகும். அப்போ என்ன ரிலீஸ் ஆகும்னா கேஸஸ் வந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அப்போ உங்களுக்கு வந்து எது இன்வால்வ் ஆகுனா ஈஸ்ட். ஸோ அது மட்டும் இல்லை யூஸ் இந்த லிவனிங் ஆஃப் பிரெட் அப்படின்னு சொல்லும்போது ரொட்டி உப்புறதுக்காக உங்களுக்கு இந்த ஃபர்மெண்டேஷன் ப்ராசஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் வித் இந்த அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட்ஸ். ஆர்கானிக் ஆசிட் வந்து எதுக்கு பயன்படுத்துகிறாங்கன்னா டு ப்ரிசர்வ் அண்ட் ஃப்ளவர் வெஜிடபிள்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஓகே, காய்கறிகள் மற்றும் பால் சார் பொருட்கள் வந்து பாதுகாக்கிறதுக்காகவும் மனமூட்டத்துக்காகவும், அதாவது ஃப்ளவர்னு சொல்கிறாங்க, பயன்படும் கரிம அமிலங்கள். இதான் வந்து ஆர்கானிக் ஆசிட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க ஃபார் டு ப்ரிசர்வ் அண்ட் ஃப்ளவர் வெஜிடபிள்ஸ் அண்ட் டெய்ரி ப்ராடக்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி உற்பத்தி பண்ணுறதுக்கெல்லாம் எது முக்கியமாக தேவைன்னா ஃபர்மெண்டேஷன். ஆல்கஹால் ப்ரிப்ரேஷனுக்கோ இல்லை ஆர்கானிக் ஆசிடுக்கோ இல்லை லீவனிங் ஆஃப் பிரெட் ப்ராசஸ்க்கோ fermentation is one of the important process. இப்போ இருக்க நவீன காலேஜில் இந்த fermentation வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. தேங்க்யூ.